Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் கோட் ME 3491 டீம் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் படித்தாலும் தியரி ஆஃப் மிஷின்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம வீடியோஸில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது யூனிட் 2 கியர் ப்ராப்ளமில் நம்பர் 2 செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். லெக்சர் 19 பார்க்குறோம். செகண்ட் யூனிட்டில் 4th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸ் பை R.S. குருமின்ற புக்கில் 12.6 இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் டேட்டா ரிலேட் டு எ பேர் ஆஃப் 20 டிகிரி இன்வெர்ட் கியர்ஸ் இன் மெஷ். அதாவது ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ப்ரெஷர் ஆங்கிள்னால் பை. இப்போ 20 டிகிரி கொடுத்துட்டாங்க. பைக்கு 20 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறாங்க இவன் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து மாடல் ஈக்குவல் 6 mm. மாடலுக்கு ஷார்ட்டாக எம்னு போடுவோம். M ஈக்குவல் 6 mm நோட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன், அதாவது ஸ்மால் டி ஈக்குவல் டு 17 mm. 17. நீங்கள் ஸ்மால் டீம் போட்டிங்கன்னா பினியனை ஃபோக்கஸ் பண்ணும். கேபிட்டல் டி அப்படின்னு போட்டிங்கன்னா அது கியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன் 17 டி ஈக்குவல் டு 17. நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் அப்படின்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு 49. அடண்டா அண்ட் பினியன் அண்ட் கியர் ஈக்குவல் டு 1 மாடல் அப்படின்னா 1 இன்ட்டு அது மல்டிப்ளைட் பை மாடல். இப்போ 2 மாடல் கொடுத்தாங்க அப்படின்னா 2 இன்ட்டு மல்டிப்ளை மாடல். மாடல் எவ்வளோ 6 mm இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 6 mm தான் இதோட வேல்யூ. 1 மாடல் கொடுத்துட்டாங்க. அடண்டம் ஈக்குவல் டு 1 மாடல். 1 மாடல்னால் 6 mm. ஒரு மாடல் 6 mm. 1 இன்ட்டு 6 mm போட்டுக்கணும். ஃபைண்ட் இந்த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்டாக்ட் ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் பேர் டீன் கான்டாக்ட்னா கான்டாக்ட் ரேஷியோ லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டிருக்கோம். செகண்ட் வந்து இந்த ஆங்கிள் டேர்ன்ட் த்ரூ பை பினியன் அண்ட் கியர் வீல் வென் 1 பேர் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட். அப்போ வந்து ஆங்கிள் என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் டேர்ன்டு பை பினியன் கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் டேர்ன்டு த்ரூ பை வீல் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் ஸ்லைடிங் டு ரோலிங் மோஷன் வென் த டிப் ஆஃப் எ டூத் அந்த லார்ஜர் வீல். 3 கண்டிஷன் இருக்குது. ரேஷியோ ஸ்லைடிங் டு ரோலிங் மோஷன்னா ரேஷியோனா டிவிஷன் தெரியும். ஸ்லைடிங் டு ரோலிங் மோஷன் VS பை VR ஃபைன் பண்ணணும். எதுக்கு 3 கண்டிஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஸ் ஜஸ்ட் மேக்கிங் கான்டாக்ட். செகண்ட் கண்டிஷன் இஸ் ஜஸ்ட் லீவிங் கான்டாக்ட் வித் இட்ஸ் மேட்டிங் டூத். தேர்டு கண்டிஷன் அட் பிச். ஸோ நம்ம 3 கண்டிஷனுக்குமே VS பை VR கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட் அப்படின்னா அது கான்டாக்ட் ரேஷியோ அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்போ கான்டாக்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் டிவைட் பை சர்க்குலர் பிச் அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் சர்க்குலர் பிச். அப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியும் நமக்கு. லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் பை காஸ் பை. அப்போ நமக்கு லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் தெரியாது, காஸ் பையோட வேல்யூ தெரியும். ஏன்னா பையோட வேல்யூ இருக்குல்ல நம்மகிட்ட இருக்குது. காஸ் பை ஈஸியாக காலையில் போய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் KL ஈக்குவல் டு KP + PL. இப்போ நமக்கு தெரியாத ஆன்சர் வந்து KP தெரியாது, PL தெரியாது. அப்போ நம்ம அடுத்து KPக்கு ஒரே ஃபார்முலா போடுறோம். KPக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √RA² - R² cos² π - R sin π. இது வந்து KPக்கு. இது PL இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஆக்பரில் ஸ்மால் வரும். √RA² - R² cos² π - R sin π. இந்த R sin π மட்டும் அவுட் ஆஃப் ஃபுட்டில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ரிவர்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம PL கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் KP கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட் இல்லை கான்டாக்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாத வேல்யூ என்ன அப்படின்னா R தெரியாது, இந்த ஸ்மால் ஆர் தெரியாது, கேபிட்டல் ஆரே தெரியாது, ஸ்மால் ஆரே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து M × T/2ன்ற ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேபிட்டல் ஆருக்கு வந்து M × T கேபிட்டல் T/2ன்ற ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி வந்து RA வேணும் அப்படின்னா கேபிட்டல் R + அடண்டம்னு போட்டிருப்போம். ஸ்மால் ஆர் வேணும் அப்படின்னா ஸ்மால் R + அடண்டம்னு வேல்யூ போட்டிருப்போம். சரி, நம்ம அப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணும்போது ஸ்மால் ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் M × T/2. எம்னா மாடல், T நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன். ஸோ M × T/2 அது 51 வந்துருக்கு. அதே மாதிரி வந்து இது கேபிட்டல் ஆர் வரணும். கேபிட்டல் R ஈக்குவல் டு M × T/2 147 mm வந்திருக்கு. அப்போ ஸ்மாலாக கேபிட்டல் தெரிஞ்சிச்சு. எனக்கு RA வேணும். RA வேணும் அப்படின்னா R + அடண்டம் வேல்யூ. அடண்டம் வேல்யூ 6 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் கொடுத்தாங்க. 51 + 6 = 57 mm போட்டாச்சு. அடுத்து கேபிட்டல் RA வேணும்னா கேபிட்டல் R + அடண்டம். ஸோ அடண்டமோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா 150 கிடச்சிரும். இது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம KPயில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ KPயில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா RAக்கு பதில் ஒரு வேல்யூ, Rக்குரிய வேல்யூ, R sin π வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட்டரில் சால்வ் பண்ணணும். கிடைக்கிற வேல்யூ வந்து 65.8 - 50.3 55.5 mm வேல்யூ கிடைக்கும். ஸோ KPயில் பார்த்தீங்கன்னா RAக்கு பதிலாக வந்து RAக்கு பதிலாக 153 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஃபைன் பண்ணிட்டோம். Rக்கு பதிலாக 147, cos π = 20. இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 15.5 mm கிடைக்கும் இது KPக்கு. அதேமாதிரி PLக்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா
பிஎலுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஸ்மால் ஆர்ஏ ஸ்கொயர், ஸ்மால் ஆருக்கு வந்து 57, ஸ்மால் ஆருக்கு 51 மைனஸ் 51 sin 20 போட்டிருக்கோம். இது சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 31.41 mm வேல்யூ கிடைக்குது. இப்போ கேபிபிஎல் சால்வ் பண்ணியாச்சுன்னா நம்ம அடுத்து போட வேண்டியது லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கண்டக்ட் போட போகிறோம். KL = KP + PL ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 28.9 mm கிடைக்கிறது. அப்போ KL நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கண்டக்ட் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கண்டக்ட் கண்டுபிடிச்சிடலாம். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கண்டக்ட் பை காஸ் பை. ஸோ காஸ் 20 பாத் ஆஃப் கண்டக்ட் வேல்யூ தெரியும். அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 30.8 mm அப்படின்னு வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கண்டக்ட் கிடச்சி அப்படின்னா கான்டாக்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். கான்டாக்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்டாக்ட் ரேஷியோக்கு லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை காஸ் பைன்ற ஃபார்முலா இருந்துச்சு. சரி, சர்க்குலர் பிச்சுன்ற ஃபார்முலா இருந்துச்சு. சர்க்குலர் பிச்சுக்கு ஃபார்முலா வந்து π/m. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை சர்க்குலர் பிச் அப்படின்ற ஃபார்முலா இருந்துச்சு. சர்க்குலர் பிச்சோட வேல்யூ வந்து π/m. ஃபார்முலா வந்து எம்மோட வேல்யூ தெரியும், பைக்கு வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ π/m அப்படின்னா 18.852 அப்படின்ற வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீத் இன் கான்டாக்ட் வந்து 1.6 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ 1.6 வந்து அப்ராக்சிமேட்லி 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட்லி 2. ஸோ நம்பர் ஆஃப் ஒரு 2 கியர் மெஷில் இருக்கும்போது அப்ராக்சிமேட் 2 டீத் கண்டக்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுலேருந்து. செகண்ட் அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஒன்று வந்து ஆங்கிள் டேர்ன்டு த்ரூ பை பினியன் அண்ட் கியர். இப்போ ஆங்கிள் டேர்ன்டு த்ரூ பை பினியன் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பினியன் இன்டு 360 டிகிரி. இது நமக்கு தெரியாத வேல்யூ என்ன, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபைன் பண்ணிட்டோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பினியன் மட்டும் தெரியாது. நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னால் பெரிமீட்டர்னு அர்த்தம். பெரிமீட்டரோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 2πrனு வரும். இப்போ 2πr ஆருக்கு ஆர்னா ரெடியூஸ் ஆஃப் ஆர்ஏ இல்லை, ஆர்ஏ வேறு ஆர் வேறு. ஆர்னா அடனத்தோடு இருக்கணும், வெறும் ஆர் மட்டும் போடணும். ஆர்னா ரெடியூஸ் ஆஃப் பினியன், அந்த போட்டோம் இல்லை பிச்சக்கல் டயாமீட்டர் ஆஃப் பினியன். அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2πrன்ற வேல்யூ சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்மளுக்கு இருக்குது 360 டிகிரி டோட்டல் ஆங்கிள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 34.6 டிகிரி வந்து டேர்ன் ஆகும் பினியன். இப்போ அடுத்து கியரில் பார்க்க போகிறோம். கியரில் பார்க்கணும் இதே ஃபார்முலா தான். ஆங்கிள் டேர்ன்டு த்ரூ பை வீல்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கியர் இன்டு 360 டிகிரி. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கியர்னா 2π கேப்லார் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே 2π ஸ்மாலாக போட்டிருப்போம். இங்கே வரும்போது 2π கேப்லார் போடணும். கியர் வந்தாலே கேப்லார் போடணும். ஸோ கேப்லார் போட்டு இங்கே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 12 டிகிரி வருது. அப்போ வந்து பினியன் வந்து 34.6 டிகிரி மூவ் ஆச்சு அப்படின்னா கியர் வந்து பார்த்திங்கன்னா 12 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ 2 இது முடிச்சிட்டோம். தேர்டு பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்லைடிங் டு ரோலிங் வெலாசிட்டி போட போகிறோம். VS/VR. இந்த VS/VR கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி VR நம்ம ஃபைன் பண்ணிடலாம். VS/VR தான் வெலாசிட்டி ஸ்லைடிங் ரோலிங் ரேஷியோ சொல்லி. அப்போ VR வேணும் அப்படின்னா ஃபார்ம் நமக்கு தெரியும். ω1 × R இல்லை ω2 × R. இந்த ஒன்றுங்கிறது பினியனை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுங்கிறது பினியனை ஃபோக்கஸ் பண்ணும். 2ங்கிறது பார்த்திங்கன்னா வீலை ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து N1 பினியன் வச்சிங்க அப்படின்னா ஸ்மால் ஆர், N2ங்கிறது வீல் வச்சிங்கன்னா கேபிட்டல் ஆர். நீங்கள் வந்து ஸ்மால் ஆருக்குரிய வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஸ்மாலோட ஸ்பீட் தான் இருக்கணும். இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ போட்டிங்கன்னா கேபிட்டலோட வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அது ரெண்டு இது கான்ஸ்டன்ட். VR = ω1 × R = ω2 × R. இப்போ நமக்கு ω1 வேணும், ω2 வேணும். நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பற்றி எந்த வேல்யூமே கொடுக்கவே இல்லை. ஆனால் நமக்கு கியர் ரேஷியோ ஒரு இருக்குது. நமக்கு வந்து கியர் ரேஷியோ சால்வ் பண்ண போகிறப்ப கியர் ரேஷியோ என்ன அப்படின்னா T/T = ω1 / ω2 அப்படின்னு கியர் ரேஷியோ தெரியும். நமக்கு இந்த கேபிட்டல் டீயும் தெரியும், ஸ்மால் டீயும் தெரியும். ω1 ω2 மட்டும் தெரியாது. நம்ம என்ன இதை வச்சு அடுத்து என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ω2 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ω2 = ω1 × T/T இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்மால் டி கேபிட்டல் என்ன வேல்யூ தெரியும். ω2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ω1 கண்டுபிடிக்க போகிறேன். ω2 = 0.347 ω1 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ω1 அப்படி வச்சுக்கலாம். இப்போ VRோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.347 ω1. அதான் வந்து VRோட வேல்யூ. இப்படி வச்சுக்குவோம். இப்போ அடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறது VS சால்வ் பண்ண போகிறோம். VS அட் டைம் ஆஃப் என்கேஜ்மெண்ட், ஜஸ்ட் மேக்கிங் கான்டாக்ட் ஆர் என்கேஜ்மெண்ட்னா ஃபார்முலா என்ன வரும், VS = ω1 + ω2 × KPன்னு ஃபார்முலா வரும். நமக்கு KP தெரியும், ω1 ω2 தெரியாது. ஆனால் ஒரு ஈக்குவேஷன் முடிச்சிருக்கோம். ω1க்கு அப்படியே வச்சுக்கலாம். ω2க்கு வந்து இன் டர்ம்ஸ் ω1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ω1 அப்படியே வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ω2 0.347 ω1, KP வந்து பார்த்திங்கன்னா 15.5 mm. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா VS = 20.88 ω1 அப்படின்ற இதில் தான் வரும். எனக்கு VS/VR வேணும் அப்படின்னா VS/VR VSோட வேல்யூ வந்து 20.88 ω1 அப்படின்ற வேல்யூவில் இருக்கும். இங்கே வந்து 15 ω1 இருக்கும். ω1 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 0.41 கிடச்சிரும். அது செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா அட் த இன்ஸ்டன்ட் when the tip of the tooth தேவையில்ல, when the engagement terminates or disengagement or when the leaving starts, ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அது ஃபார்முலா என்ன அப்படின்னா
விஎஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 இன்ட்டு பிஎல். அதே தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே கேபிக்கு பதில் இங்கே பிஎல் வேல்யூ 18.41 18.1 ஒமேகா 1 வரும். விஎஸ் பை விஆர் போட போகிறோம். ஸோ விஎஸ் பை விஆர் போடும்போது ஒமேகா கேன்சல் ஆயிரும். வேல்யூ அப்ளை பண்ணுறோம். நமக்கு 0.355 ஆன்சர் கிடைக்குது. லாஸ்ட் ஒரே ஒரு என்ன அப்படின்னா அட் பிச் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் வெலாசிட்டி 0, அதனால் வந்து விஎஸ் பை விஆரும் 0வாக இருக்கும். விஎஸ் பை விஆர் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஏன் 0 அப்படின்னா அட் பிச் பாயிண்ட்டை வெளியே ஸ்லைடிங் வெலாசிட்டி 0. இதுதான் வந்து நம்ம பார்க்குறது. ஃபைனல் ரிசல்ட் எழுதிருங்க. அடுத்த கிளாஸில் 12.12 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.